நம்ம சைட்ல வந்து ஹெட்ரூம் கான்கிரீட் போயிருக்கு. இத நம்ம எதுக்காண்டி குடுக்குறோம் அப்டின்னா, ரெயின் வாட்டர் வந்து படி ரூம்ல நம்ம அந்த படி ப்ரொவைட் பண்ற இடத்துல உள்ள வராம தடுக்கிறதுக்காண்டி ஹெட்ரூம் கான்கிரீட் இது நம்ம போடுறோம். இது டெம்பரரி தான். ஃபியூச்சர்ல நம்ம ஏதாவது மாடி எடுக்கிறோம் அப்டின்னா, கண்டிப்பா டிஸ்போஸ் பண்ற மாரி தான் இருக்கும். சரிங்களா? இதுல உங்க எலக்ட்ரிசிட்டி என்ன ஒர்க் வருதோ, அதையுமே உங்களுக்கு டிபெண்ட் பண்ணி நீங்க ப்ரொவைட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, ரிப்பேரிங் ஒர்க்க வந்து நீங்க தடுக்கலாம். அதுபோக வந்து உங்க பேராபெட் வால் இருக்கு பார்த்தீங்களா சுத்தி, அதாவது மாடி கைப்பிடி சுவர். அதுல வந்து ஒரு 2 இன்ச் டூ 3 திக்னஸ்ல வந்து நீங்க கான்கிரீட் ப்ரொவைட் பண்ணீங்க அப்டின்னா, ஃபியூச்சர்ல வெயிலுக்கு வர கிராக் அதில தடுக்கலாம். இந்த மாரி நம்ம வந்து உங்களுக்கு கம்பி கட்டி கான்கிரீட் போடும்போது, அதில வர உங்களுக்கு கிராக்க கண்டிப்பா நம்ம தடுக்கலாம். இது வந்து நீங்க போஸ்ட்டும், அந்த 2 இன்ச் கான்கிரீட்டும் சேர்ந்து போடுற மாரி இருக்கணும். போஸ்ட் தனியா போட்டுட்டு 2 இன்ச் கான்கிரீட் நீங்க தனியா போடக்கூடாது. அப்டின்னா வந்து அதோட பாண்டிங் இருக்காது. சரிங்களா? மேல உள்ள 2 இன்ச் கான்கிரீட் மட்டும் தனியா நிக்கும். அது போக வந்து நம்ம சின்டெக்ஸ் டேங்க் வைக்கிற இடமும் வந்து நம்ம கான்கிரீட் போட்டுருவோம். இந்த மாரி டிப்ஸுக்கு வந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்டின்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட இடம் இருக்கு, அதில நான் வீடு கட்டணும்னாலும் நம்மள கனெக்ட் பண்ணலாம். தேங்க் யூ.